إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் நல்லடியார்களே, குர்ஆன் பற்றியான அறியாத தகவல்கள் என்ற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் குர்ஆன் என்றால் என்ன என்ற வஹீனுடைய பல்வேறு வகைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்ற வஹீ தனித்துவமாக வந்தது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து குர்ஆன் என்ற தலைப்பின் கீழ் எடுக்கப்பட்டு வந்தது என்ற அம்சங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் நாம பார்த்தோம். இந்த குர்ஆனை நம்ம ஏன் தனித்துவமானது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆன் மாதிரி ஒரு கொண்டு வாங்க நல்லா சொல்லுவோம். உங்களுக்கு சக்தி இருந்தால், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் குர்ஆன் மாதிரி ஒன்று கொண்டு வர முடியுமா என்று அன்றைய அரபுகளுக்கு இறைவன் சவால் விட்டான். உங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ குர்ஆன் மாதிரி ஒன்று கொண்டு வாருங்கள் என்றால் குர்ஆன் தனியாக என்ன செஞ்சிருக்கணும்? பார்க்கப்பட்டிருக்கணும். அதற்கென்று தனியாக பதிவு செய்யப்பாடு இருந்திருக்கணும். அப்பதான் இந்த சவாலை விட முடியும். ரசூலுல்லாஹ் பேசின வார்த்தையெல்லாம் குர்ஆனாக நினைத்திருந்தால் அப்ப இந்த சவால் விட முடியாது. அதனால அந்த புரிதலுக்காகத்தான் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் குர்ஆன் என்பது எப்படி நம்புறாங்க என்று நீங்க பாமர மக்கள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். இப்ப நம்ம கையில வச்சிருக்கிறோம்ல அந்த குர்ஆன் ஒன்று எடுங்களேன். இப்ப கையில வைத்திருக்கிறோம் இல்லையா, இந்த குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ் காலத்துல வானத்திலேருந்து இறங்குச்சு நம்புறாங்க. இந்த இருக்குல்ல, இதுதான் என்ன செஞ்சுச்சு? வானத்திலேருந்து அப்படியே ரசூலுல்லாஹ் கிட்ட இறங்குச்சு. அதை ரசூலுல்லாஹ் அப்பப்போ ஓதி காட்டி இப்ப எடுத்து பார்த்து ஓதி காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் என்று நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுல நாங்கெல்லாம் அப்படித்தான் நினைச்சோம். எங்க மதரசாவில எல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இந்த மக்த மதரசா இருக்குல்ல, அதுல ஓதுறப்ப குர்ஆன் தங்கத்துல காபத்துல்லாவுல வானத்திலேருந்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்போ இதுதான் அந்த குர்ஆன் தான் இதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். எழுத்து வடிவமாக குர்ஆன் இறங்கியதாகவும் அது புத்தக வடிவமாக குர்ஆன் இறங்கியதாகவும் மக்கள் மன்றத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை சரியா என்றால் அது முற்றிலுமாக தவறு. மார்க்க அடிப்படையில இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லைலத்துல் கத்ர் என்று குர்ஆன் இறங்குச்சுன்னு சொல்றோம்ல, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன? இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று நாம் இறக்கினோம் இப்படின்னு நல்லா சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு லைலத்துல் கத்ர் அன்னைக்கு எல்லாம் மொத்தமா குர்ஆனை இறக்குனா நினைச்சுக்கிறாங்க. மொத்தமாக குர்ஆன் இறக்கியதை பற்றி அது பேசல. குர்ஆன்ல முதல் வசனம் இறங்குச்சுல்ல, அதை பத்தி தான் அந்த வசனம் சொல்லுதே தவிர மொத்தமாக குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், அதற்கு மாற்றமான வசனங்கள் இருக்கிறது. குர்ஆன் லைலத்துல் கத்ரில் இறங்கியது என்று சொன்னால் அது மொத்தமாக இறங்கவில்லை, கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்குச்சு என்பதற்காக சில சான்றுகளையும் நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும்.
கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சுன்னா எப்படி இறங்குச்சு தெரியுமா? சில வசனங்கள் சில நேரத்துல 2 வசனம் இறங்கும், 10 வசனம் இறங்கும், 100 வசனம் கூட இறங்கும். இப்படி வசனங்கள் இறங்கும் போது அது மனப்பாடம் பண்றதுக்கு இலகுவாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இப்படி இறங்குறது மொத்தம் 23 வருடங்கள் இறங்கியது. இந்த குர்ஆன் நமக்கு முழுமையாக இப்ப கையில இருக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல ரசூல்லா மரணிக்கிறாங்கல்ல, அப்பதான் இந்த முழு குர்ஆன் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த 23 வருடங்கள்ல நீங்கள் எடுத்து பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்குச்சு. ஒருவேளை ரசூல்லா ஒரு நபித்துவத்துல 10 வருடத்திலே மௌத்தா போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குர்ஆன் பாதி தான் இருந்திருக்கும். இப்ப உள்ள குர்ஆன் என்ன செஞ்சிருக்காது, ஃபாத்திஹால இருந்து நாஸ் வரைக்கும் வச்சிருக்கோம்ல, அது இருக்காது. அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு வசனத்தை நாம பார்க்கலாம். அதாவது இந்த காஃபிர்கள் இருக்காங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, மக்கா காஃபிர்கள் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ரசூல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஓதுறாங்க. ஒரு 2 வசனத்தை எடுத்து, அல்லாஹ் எனக்கு தூதராக என்னை ஆக்கி இருக்கிறான், இதான் அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு ஒரு நாளைக்கு 2 வசனத்தை ஓதுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 5 வசனம் இறங்கி இருக்குது, இந்த அதுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு அதை ஓதுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 வசனம் 20 வசனம் சின்ன சின்ன அத்தியாயமெல்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் எடுத்து ஓதுறாங்க. இது காஃபிர்களுக்கு கோபம் வருது, பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னா, நீ இறைவனுடைய தூதர் என்று சொல்லுகிறாய், அல்லாஹ்விடத்துல இருந்து வேதம் இறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறாய், அப்ப மொத்தமா கொடுத்துட வேண்டியதானே? எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க அல்லாஹ் இறக்குறாரு? உன்னுடைய இறைவன் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க வேண்டும், மொத்தமா இறக்க வேண்டியதானே என்று காஃபிர்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, காலல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் கூறுகிறார்கள், லௌலா நுஸில அலைஹில் குர்ஆனு, இந்த குர்ஆன் இருக்கிறதே இது இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, ஜும்லத்தும் வாஹிதா, ஒரே ஜும்லாவாக ஒரே புத்தகமாக மொத்தமாக அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்று காஃபிர்கள் குறிப்பிடுகிறார்கள், சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமா இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, மொத்தமா இறங்கலன்னு தானே அர்த்தம். மொத்தமா இறங்கி இருந்தா இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டிவிட்டு அதுக்கு பதில் அளிக்கிறான். மொத்தமா இறக்கப்பட்டிருக்க வேண்டாமான்னு அவங்க கேட்கிறாங்க, கதாலிக்க அப்படிதான் இறக்குவோம், மொத்தமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம இறக்குவோம். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ் நினைச்சா மொத்தமா அருள முடியும், இருந்தாலும் ஏன் 23 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக 5 வசனம் 10 வசனம் 50 வசனம் 100 வசனம் என்று அல்லாஹ் அருளினான் என்று சொன்னால், நீங்க சப்பித்த பிஹி ஃபுஆதக, நபியே உமது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். மொத்தமா ஒரு குர்ஆனை கொடுத்தா அதுல உள்ள வசனங்களுடைய கருத்துக்கள் நமக்கு விளங்கும், ஆனால் அதனுடைய ஆழமான அதனுடைய பின்னணிகள் எல்லாம் தெரியவில்லை என்றால் உறுதியாக போய் சென்றடையாது. அப்ப ஒவ்வொரு வசனத்திற்கு பின்னாடியும் அந்தந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை இறக்கி அருளும் போது அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணம் செய்வதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அது மக்களுக்கு என்ன செய்யும், உள்ளத்துல போய் சென்றடையும், உள்ளத்துல இன்னும் உறுதியாகும். மொத்தமா எல்லாத்தையும் கொடுக்கறதை விட ஒரு 2 வசனம் தான் உறுதியை பத்தி பேசுது, 2 வசனம் தான் தொழுகையை பத்தி பேசுதுன்னா அந்த 2 வசனம் மட்டும் தான் நம்ம மனசுல இருக்கும், அதுக்காக செய்வோம். அப்புறம் ஒரு 2 வசனம் வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம், அதை செய்வோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்படுகின்ற நன்மை என்னவென்றால் அது உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறது. அதனாலதான் உங்களுக்கு நம்ம இப்படி அனுப்புகிறோம் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணத்தோடு சேர்த்து சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல இதே மேட்டரை இன்னொரு இடத்துல பேசும்போது, குர்ஆனை நாம் ஃபரக்னாஹு, பிரித்து லிதக்ரஅஹு அலன்னாஸி, மக்களிடத்திலே நீங்கள் ஓதி காட்ட வேண்டும், அலா முக்ஸின், அதாவது சிறிது சிறிது பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மக்களிடத்திலே ஓதி காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை நாம இறக்கி அருளினோம் என்று வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திருமறை குர்ஆன் என்பது மொத்தமாக அருளப்படவில்லை. இந்த மேட்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கும்,
ஆதாரத்தோட தெரிஞ்சிருக்காதுல்ல. அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையிலையும் இதை நம்ம கூடுதலாக அறிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப குர்ஆன் என்பது மொத்தமாக இறக்கி அருளப்படவில்லை. எப்படி அருளப்பட்டிருக்கு? ஒரு நாளைக்கு ஒரு வசனம், ஒரு நாளைக்கு 50 வசனம், சில நாட்கள்ல வசனமே இருக்காது, சில நாட்கள்ல 5 வசனம், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 23 வருட நுபுவத்து வாழ்க்கையில் இறக்கப்பட்டதுதான் இந்த 114 அத்தியாயங்கள் குர்ஆன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த மேட்டர் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த குர்ஆனை வந்து அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டும் போது அவங்க உள்ளத்துல போயிட்டு இந்த குர்ஆன் பதியணும். அப்பதான் அவங்க மக்கள்கிட்ட போயிட்டு எடுத்து சொல்ல முடியும். இந்த குர்ஆன் வந்து மக்கள்கிட்ட பதிகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் உள்ளத்துல சரியா பதியல, அவங்களே சரியா மனனம் செய்யல என்றால் அவங்களால எடுத்து சொல்ல முடியாதுல்ல. அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், குல் அஊது பி ரப்பில் ஃபலக், இப்படி ஓதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி எடுத்துக்குவாங்க என்றால், அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுறப்ப அல்ஹம்துலில்லாஹ்ன்றுவாங்க ஆரம்பத்துல. ஜிப்ரீல் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறப்ப ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றுவாங்க. ரப்பில் ஆலமீன் சொன்ன உடனே ரப்பில் ஆலமீன் அப்படின்றுவாங்க. இப்படி ஆரம்பத்துல என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வஹி இறக்கப்படும் போது அந்த விஷயத்தை வந்து உடனே மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் கபல், இந்த மாதிரி செய்ய வேணாம், அவசரப்பட்டு நீங்க வந்து உங்களுடைய நாவுகளை அசைக்க வேண்டாம். ஐயுல்லா இலைக்க வஹியஹு, வஹியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பண்ணாதீங்க என்று அல்லாஹ் இதுக்கு தடை கொடுக்குறான். அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடிச்சிடணும், அதுக்கப்புறம் நீங்க ஓதணும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் என்பது எப்படி அருளப்பட்டுச்சுன்னா, ஜிப்ரீல் ஓதி காட்டுவார். ஓதி காட்டுறப்ப ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. முதல்ல கேட்பாங்க. கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் லிசனிங் சொல்லுவாங்கல்ல. நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலா போது கவனிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க அதை சொல்லணும். நீங்க நடத்திக்கிட்டு இருக்கும் போது எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனையில போகாது, மைண்ட்ல போயிட்டு பதியாது. அதனாலதான் இதை சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் திரும்பி சொல்லுங்க என்று அப்படி ஒரு விஷயம் வந்தது. அதற்கு அடுத்தபடியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு விஷயத்த இதுல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு ஈராக்கு நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வர்றாரு. எதுக்கு வர்றாரு அப்படின்னா, ஐயுல் கஃபனி ஹைர், கஃபன் இருக்குல்ல, மௌத்தா போனதுக்கு அப்புறம் கஃபன் துணி போடுவோமே, அந்த கஃபன் துணி வந்து என்ன கலர்ல போடணும், என்ன துணியில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காகவும் இன்னும் சில சந்தேகங்கள் கேட்கறதுக்காகவும் வர்றாங்க. வந்தவர் கேட்கும் போது கஃபன் துணி எதுல போடணும்னு சொல்றப்ப அதுக்கான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வைஹக்க, அதாவது செல்லமா சொல்றது. வைஹக்கங்கிறது நாசமா போன அர்த்தம், செல்லமா சொல்லுவாங்க. அதை நாசமா போக இதெல்லாம் ஒரு கேள்வியா, உமா எந்திருக்கு, எதுல போட்டா என்ன, எதுல போட்டா என்ன, நீ வந்து வெள்ளையில எந்த ஒரு கடினமான ஆடையா இருந்தா அதுல போட்டுக்க, லேசான ஆடையா இருந்தா அதுல போட்டுக்க, வெள்ளையில கிடைச்சா வெள்ளையில போட்டு, வேற நேரத்துல கிடைச்சா அதுல போடு, அந்த மாதிரி பதில் சொல்றாங்க. அதற்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அவர் கேட்கிறாரு, உங்கள்கிட்ட வந்து ஒரு முஸஹப் இருக்குல்ல, அன்னை ஆயிஷா அவங்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு அப்புறம் குர்ஆனுடைய வஹி எழுத்து பிரதி ஒண்ணு இருந்துச்சு, அதை என்கிட்ட கொடுங்க. எதுக்கு என்றால், நான் வந்து அதை பார்த்து நான் வரிசைப்படுத்திக் கொள்கிறேன். எதை வரிசைப்படுத்திக் கொள்கிறேன் என்றால், இப்ப குர்ஆன் என்று மக்கள் வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அத்தியாயத்தை மாத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட முதல் அத்தியாயம் கேட்டா என்ன சொல்லுவோம், சூரத்துல் ஃபாத்திஹா, ரெண்டாவது பக்கரான்றுவோம், மூணாவது ஆல இம்ரான் சொல்லிடுவோம், நாலாவது நிசாமோ. ஆனா ரசூலுல்லாஹ் கிடையாது. ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ரெண்டாவது அத்தியாயம் என்னன்னு கேட்டா நிசான்றுவாங்க, இன்னொருத்தர் போயிட்டு ரெண்டாவது அத்தியாயம் கேட்டா பக்கராம்ப, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால உங்கள்கிட்ட உள்ள அந்த முஸ்ஹபை கொடுங்க, நான் எடுத்து அங்க வருஷப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உமா எழுதுருக்க ஐயஹு கராஅத்த கபுல்,
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதை முன்னாடி வச்சாலும் சரி எதை பின்னாடி வச்சாலும் சரி அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்று அதுக்கு ஒரு பதில் அளிக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்றாங்கன்னா, குர்ஆன் வந்து அதுக்கு இது சம்பந்தமா விளக்க நம்ம பின்னாடி பார்ப்போம். குர்ஆன்ல அத்தியாயங்கள் மாறுறதுனால பிரச்சனை கிடையாது, வசனங்கள் மாறுறதுனால பிரச்சனை. சரி, இப்ப அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆனா ஆயிஷா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனை பத்தி கேட்டதுனால அவர் விளக்கம் கொடுப்பாங்க. என்னன்னா, இன்னமா நஸல அவ்வல மா நஸல மின்ஹு சூரத்தும் மினல் முஃபஸ்ஸலி. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இறக்கப்பட்டதெல்லாம் சின்ன சின்ன அத்தியாயங்கள் தான். மக்காவில் இருக்கிறப்ப பெரிய அத்தியாயங்கள்லாம் இறக்கப்படல, குட்டி குட்டியாக ஓதுறதுக்கு லேசாக சின்ன சின்ன அத்தியாயங்களை தான் அல்லாஹு தஆலா இறக்கினான். ஃபீஹா திக்ருல் ஜன்னதி வன்னார். அதுல என்ன இருக்கும் என்றால், சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியுமான நினைவூட்டல் இருக்கும். மக்காவுல 13 வருஷம் இருந்தாங்கல்ல, இந்த 13 வருஷமும் பாத்தீங்கன்னா சொர்க்க நரகத்தை பத்தி மறுமையை பத்தியான விஷயங்கள் தான் வசனங்களாக இறங்கும். வேற வசனங்கள் இறங்காது. ஹலால் ஹராமலா இருக்குல்ல, இந்த வசனங்கள் எதுவுமே இறங்கவில்லை. அதற்கு பிறகு அது சொல்றாங்க, இதா அதாவது ஹத்தா இதா சாபன் நாசு இலல் இஸ்லாம். மக்கள் வந்து இஸ்லாத்துல அதிகரித்ததற்கு பிறகு, மதீனாவுக்கெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நஸல் அல் ஹலால் வல் ஹராம், அதற்கு பிறகுதான் ஹலால் ஹராம் சட்டம் எல்லாம் இறங்குச்சு. ஆரம்பத்துல மறுமை சம்பந்தமாகவோ சொர்க்கம் சம்பந்தமாகவோ நரகம் சம்பந்தமாக வசனங்கள் தான் இறங்குச்சு. பிற்காலத்துலதான் ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான மதிப்பீடு ஒண்ணு பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. குர்ஆன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல அல்லாஹ் எப்படி மனிதர்களுடைய உள்ளத்தை புரிந்து ரப்புல் ஆலமீன் படைச்சவங்கிறதுக்கு இது ஒரு சான்று. ரப்புல் ஆலமீன் நம்மளை படைத்திருக்கிறான், நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், குருட்டுத்தனமா கொடுக்கல, ஒன்னையும் சிஸ்டமாக அப்படியே பார்த்து பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான் என்பதற்கு இந்த விஷயத்தை நம்ம உதாரணமா எடுத்துக்கணும். அவங்க ஆயிஷா சொல்றாங்க, வலவு நஸல அவ்வல ஷைஇன். குர்ஆன் வந்து ஆரம்பத்திலேயே மக்காவுல இருக்கும் போதே லா தஷ்ரபுல் ஹம்ர வலா லா தஷ்ரபுல் ஹம்ர, மது அருந்தாதீர்கள் என்று சொல்லி இருந்தால், மக்காவுல இருக்கிற அந்த 13 வருஷத்துல இதெல்லாம் வரல. அப்பவே குர்ஆன் வந்து ஒருவேளை மது அருந்தாதீர்கள் என்ற கட்டளை வந்திருந்தால் மக்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் தெரியுமா? லா நதஅல் ஹம்ர அபதா, மதுவெல்லாம் விட முடியாது. குர்ஆனை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன வந்துருவாங்க, குர்ஆனை ஏத்துக்கிட்டா மது அருந்த கூடாது அப்படின்னு அந்த செய்தி கிடைச்சிடும்ல. அப்ப என்ன செய்வாங்கன்னா, லா நதஅல் ஹம்ர, மதுவும் விடவே முடியாது, குர்ஆனை ஏத்துக்கலாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்திருப்பாங்க. அதே மாதிரி அதாவது ஒருவேளை அத சொல்றாங்க வலா தஸ்னு, அதே மாதிரி வலவு நஸல வலா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று ஆரம்பத்துல குர்ஆன்ல வந்து வசனம் இறங்கி இருந்தால் அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, காலு லா நதஉ ஸினா அபதா, எந்த காலத்திலையும் ஜினாவை விட முடியாது என்று சொல்லி இருப்பார்கள். ஏன் வந்து ஆரம்பத்துல சொர்க்க நரக வசனம் இறங்கி அதுக்கப்புறம் மறுமை சம்பந்தப்பட்ட வசனங்கள்லாம் இறங்கி ஈமான உறுதிப்படுத்திடுச்சு. இதுதான் ஈமான், மறுமை தான் வாழ்க்கை, சொர்க்கம் தான் உண்மை, நரகம் தான் உண்மை. இது நல்ல ஆழமாக அடித்தளம் போட்டு பேஸ்மட்டத்தை உறுதிப்படுத்தி 13-14 வருடங்கள் இதுல உறுதிப்படுத்தியதற்கு பிறகு அதுக்கப்புறம் தஷ்ரபுல் ஹம்ர, நீங்க மது அருந்தாதீங்கன்னு சொன்னோன்னே ஏத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்திலேயே மது அருந்தாதீங்கன்னு சொல்லியிருந்தா ஏத்திருப்பாங்களா? ஏத்திருக்க மாட்டாங்க. ஆரம்பத்திலே நீங்க ஜினா பண்ணாதீங்கன்னு சொன்னா ஏத்திருப்பாங்களா? ஏத்திருக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுக்கு மது ஜினாவெல்லாம் ரெண்டாவது, முதல்ல அடித்தளம் வேணும். அந்த அடித்தளம் என்னன்னா சொர்க்கம் நரகம் மறுமை, இந்த நம்பிக்கை உறுதியா இருக்கணும். அப்ப அது மாதிரியான வசனங்களாக அல்லாஹ் இறக்குறான். இறக்குன உடனே சொர்க்கம் தான் உண்மை, நரகம் தான் உண்மை, எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும், எப்படியாவது நரகத்திலிருந்து தப்பிச்சிடணும், மறுமையில எப்படியாவது வெற்றி பெறணும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை அவங்கள மது இருந்து காப்பாத்திருச்சு, அவங்கள விபச்சாரம் செய்யறதுல இருந்து காப்பாத்திருச்சு என்று சொல்லி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, லக்கது நஸல பி மக்கத்தாலா முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ஜாரியத்துன் அல்லாஹு, நான் மக்காவுல இருக்கிறப்ப விளையாட்டு சிறுமியாக இருந்தேன். நான் மக்காவுல வந்து அபூபக்கர் அவங்களுடைய மகதான ஆயிஷா, அப்ப ரசூலுல்லாஹ் வந்து மனம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் விளையாட்டு சிறுமியாக இருந்தேன். அப்ப அப்ப வந்து முஸ்லிம் தான் எல்லாரும்,
ஆனா அந்த அச்ச நிலையில இருந்த ஒரு காலகட்டம். அப்பயே குரான்ல ஒரு வசனம் இறங்குச்சு, பலிசா அடுத்து மௌஇதுஹும் வஸாஅத்து அதுஹா வஅமன். இப்படி ஒரு வசனம், அதாவது சூரத்து கமர்ல இருந்து அந்த மறுமை என்பதுதான் உண்மை என்ற வசனம் எல்லாம் இறங்குச்சு என்று ஆரம்பத்துல இறங்குனது எப்ப? இந்த கமருங்கிற அத்தியாயம் இறங்குது. அதுக்கப்புறம் தான் பக்கரால இறங்குது. பக்கராவுல தான் நீங்க பாத்தீங்கன்னா ஹலால் ஹராம் சட்டம் எல்லாம் இருக்கும். ஆனா பக்கரா 2வது அத்தியாயமா இருக்குது, கமரு அங்கிட்டு இருக்குது, 50ல இருக்குது. அப்ப என்ன விவரம்? 46ல இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அத்தியாயத்துல எது முன்னாடி இருந்தாலும் சரி, அத்தியாயத்துல எது பின்னாடி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. நாங்க மக்காவுல இருக்கிறப்ப கமர் அத்தியாயத்தை ஓதிக்கிட்டு இருந்தோம், மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கராவே ஓதணும். அப்ப பக்கரா முன்னாடி இருக்கணும், கமர் பின்னாடி இருக்கணுங்கிற கான்செப்ட் இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் விளக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆன் பற்றியான பல விவரங்களை இதுல சொல்றாங்க. அதுல மேட்ரு என்னன்னா, அல்லாஹ் ஆரம்பத்துல குர்ஆனை இறக்குனப்ப சின்ன சின்ன வசனங்களாக மறுமை, சொர்க்கம், நரகம் பற்றி இறக்குறான். அதற்கு பிறகுதான் ஹலால் ஹராம் சட்ட வசனங்கள் எல்லாம் இறங்குகிறது என்ற அந்த குர்ஆன் பற்றியான ஒரு புரிதலை என்ன செய்யலாம், இதுல விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு அம்சம். அப்ப அடுத்து என்ன அப்படின்னா, அதாவது எதற்கு இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கியது. இறங்கின நேரத்துல அவங்க அந்த ஆரம்ப நேரத்துல மறுமை சம்பந்தமான, சொர்க்க நரக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல. இப்படி சொன்னதற்கு பிறகு அந்த குர்ஆனை மக்கள்கிட்ட ஓதி 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 கொஞ்சம் கொஞ்சம் வசனமாக சொல்லி காட்டி, அத என்னென்ன வசனம் என்னென்ன வசனத்துக்கு முன்னாடி இருக்கணும், என்னென்ன வசனம் எதுக்கு பின்னாடி இருக்கணும், எது எந்த அத்தியாயத்துல இருக்கணும் அப்படின்லாம் தெளிவுபடுத்துறாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் குர்ஆனை எப்படி பாதுகாத்தாங்க, இதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் ஹாஃபில்கள் இருக்கிறோம். இந்த ஹாஃபில்கள் மாதிரி முதல் ஹாஃபில் யாரு? ரசூலுல்லாஹ் தான். முதல்ல ஹாஃபில் யார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஃபுல் தன்மைக்கும் நம்மளுடைய ஹிஃபுல் தன்மைக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன வயதிலே மனப்பாடம் பண்றோம். ஏன்னா ஞாபக சக்தி நமக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் எப்ப கிடைச்சிச்சு? 40வது வயசுல. 40 வயசுல ஞாபக சக்தி இருக்குமா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஞாபக சக்தி பாதியா இருக்கும். சின்ன 7-8 வயசு பையனுக்கு இருக்கிறதுக்கும் 40 வயசு பையனுக்கும் நபருக்கும் இருக்கிற வித்தியாசம் கிடையாதுல்ல. அது அப்ப 40 வயதுக்குள்ளதான் ரசூலுல்லாஹ் நபி ஆகிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஞாபக சக்தியில பிரச்சனை இருக்கும்ல. அப்படி இருக்குமா என்றால் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆரம்பத்துல இருக்குது, அல்லாஹ் அதை சரி பண்ணிட்டான். எப்படி சரி செய்கிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதுறாங்க. ஓதும் போது ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் போயிட போறாரு அப்படி மனப்பாடம் பண்ணி ஓதி காட்டிடுவாரு. நம்மளும் ஓதிடுவோம், மனப்பாடம் பண்ணி முதல் தடவை சொல்லிடுவோம். போனதுக்கு அப்புறம் மறந்துடும்ல. அதனால திருப்பி 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 வேகமாக 2-3 தடவை மனப்பாடம் பண்ணுவாங்களாம். பண்ணிட்டு ஜிப்ரீல் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி சொல்லுவதை பத்தி ரொம்ப கஷ்டமா இருக்குது ரசூலுல்லாஹ்வுக்கு. இது ரொம்ப ஒரு பாரமாக இருக்கிறது. அப்ப இத பத்தி அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத அல்லாஹ் அறிந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு வசனம் இறக்கி வைக்கிறான். நபியே, லா துஹர்ரிக் பிஹி லிசானக, உங்களுடைய நாவுகளை வேகமாக அசைக்க வேண்டாம். இன்னா நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாம தான் இறக்கினோம், நாமே இதை உங்க உள்ளத்துல பாதுகாப்போம். அப்படின்னா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, ஜிப்ரீல் ஓதுவார், நீங்க அதை கேளுங்க, அவர் போயிடுவார், நீங்க ஓதுவீங்க. ரெக்கார்ட் பண்றோம்ல, போன்ல இப்படி ரெக்கார்ட் பண்றோம்ல, ரெக்கார்ட் அமைக்கிட்டீங்கன்னா ஓதுறீங்க, ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டீங்க, திருப்பி ரெக்கார்டை பிளே பண்ண என்ன ஆகும்? அது பாட்டுக்கு ஓதும்ல. இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட ஒரு உள்ளமாக உங்க உள்ளத்தை மாத்திடுவோம். நீங்க என்ன செய்யலாம் என்றால், ஜிப்ரீல் ஓதுறதை கேட்டா போதும், உங்க மனசுல அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும், அன்னைக்கு ஓதுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சிறப்பு தகுதியாக, அவங்க குர்ஆனை மறந்தா ஆபத்தாயிடும்ல, அவங்களுக்கு மறக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க உள்ளத்தை ஒரு ரெக்கார்டு உள்ள மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி விட்டான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ரமலான் மாசம், வருஷம் ரமலான் மாசம் வருது இல்ல, இந்த ரமலான் மாசம் முதல்ல ரமலான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அதனால
வருட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான்ல வருவாங்களாம். வந்து அது வரைக்கும் இறங்கின வகிய ஓத சொல்லுவாங்க. ஓத சொல்லி கேட்டு 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 சரி பண்ணிட்டு போவாங்க. அந்த வசனம் இப்படி இருக்கணும், இந்த அத்தியாயம் இப்படி இருக்கணும் சரி பண்ணி விட்டு வருடம் என்ன செய்வார்கள், முழு குர்ஆனையும் ஓதி கேட்க சொல்லுவார்கள் என்று ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். அதே மாதிரி இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல. அதுக்கப்புறம் சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அவங்க உள்ளத்துல இந்த குர்ஆன் எப்படி பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் இருக்குல்ல, அவங்க காலத்துல வந்து நம்ம காலம் மாதிரி கிடையாது. நம்ம காலத்துல அத்தனை பேருக்கு எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும். ரசூலுல்லாஹ் காலத்துல எழுத படிக்க தெரிஞ்சவங்கன்னு ஒரு 1000த்துல 2 பேர் இருப்பாங்க. அது பெரிய ஒரு விஷயம். அரபு மொழியை படிக்க தெரிந்தால், அரபு மொழியை எழுத தெரிந்தால் அவர் பெரிய கல்விமானாக பார்க்கப்படுவார். இந்த மாதிரி காலகட்டத்துல ரசூலுல்லாஹ்வுக்கே எழுத படிக்க தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க வரவும் வராதுன்னு நல்லா சொல்லிட்டான். அதனால ரசூலுல்லாஹ்வை கழிச்சிட்டு மற்ற சஹாபாக்களை எடுத்தா கூட அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள். அப்ப குர்ஆன் என்பது ஓதி காட்டப்படுகிறது, அதை மனப்பாடம் தான் பண்ணிக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் மனனம் செய்வதன் மூலமாகத்தான் குர்ஆனை அறிந்து கொண்டார்களே தவிர நம்மள மாதிரி வீட்டுக்கு ஒரு குர்ஆன் வச்சிருந்தாங்களான்னு வச்சிருக்கல. வீட்டுல குர்ஆன் ஓதினார்கள் நபிகள் நாயகம், வீட்டில் உட்கார்ந்து ஓதினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்துக்கொண்டு ஓதினார்கள் ஹதீஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, வச்சுக்கிட்டு குர்ஆனை ஹார்ட் காப்பியா வச்சுக்கிட்டு ஓதுனாங்கன்னு விளங்க கூடாது. மனப்பாடமா ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுனாலும் சரி, சஹாபாக்கள் ஓதுனாங்க என்று வந்தாலும் அதையெல்லாம் வந்து இந்த நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி ஓதுனாங்க என்று விளங்கி கொள்ள கூடாது. மனனத்துல ஓதுனாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல வந்து எழுத படிக்க தெரியல. இந்த எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் பொதுவாகவே ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். ஏன்னா வேற வழி இல்லை, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாதுன்னா ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கணும்னா ஞாபகம் வச்சுதான் ஆகணும். அந்த நிர்பந்தத்துல என்ன ஆயிடும் சொன்னா அவங்க வந்து மனப்பாடம் பண்ணிடுவாங்க எப்படியாச்சும். அந்த தன்மை இயற்கையில இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மேட்டர் கேட்டா சொல்லிடுவாங்க எழுத படிக்க தெரியாதவங்கள்ட்ட. அதனால அந்த ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தினாலும் 23 வருஷம் தொடர்ச்சியா அருளப்பட்டுச்சுல. மொத்தமா குர்ஆனை கொடுத்தா எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரே நாள்ல மனப்பாடம் பண்ண சொன்னா கஷ்டமா இருக்கும். 23 வருஷம் மனப்பாடம் பண்ண சொல்றது கஷ்டமா? அந்த ஒரு காரணத்தினாலையும் நிறைய ஹாஃபில்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 1000 சஹாபாக்கள் இருந்தார்களே, ஆனால் அது ஒரு 500 பேராவது ஹாஃபிலா இருப்பாங்க. அவ்வளவு ஹாஃபிலாக ஆகுவதற்கு காரணம் என்னவென்றால் நினைவாற்றலும் குர்ஆன் பல வருடங்கள் இறங்கியதும் தான் காரணம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இது உதாரணம் சொல்றதா இருந்தா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், அவங்க ஹாஃபில். அவங்க வந்து குர்ஆனை முழுமையாக மரணம் செய்தவர்கள். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஃபில், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஃபிலா இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹாஃபிலா இருக்கிறாங்க. அதே போன்று தல்ஹா, சஅத், இப்னு மஸ்ஊத், ஹுதைஃபா, சாலிம், அபூ ஹுரைரா அவங்க ஹாஃபிலா இருக்கிறாங்க. இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அம்ரு பின் அல்-ஆஸ், நஜ்ஜாஷ் போய் பிரச்சனை பண்ணி கடிதம்லாம் கொடுப்பாரு, அவர் வந்து பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துருவார், அவர் ஹாஃபில். இப்படி பார்க்கிற பெண்கள்ல எடுத்துக்கொண்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹாஃபில். ஆயிஷா அறிவு சுடராக இருக்கிறாங்களே, அவங்க வந்து ஹதீஸ் அறிவிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். குர்ஆன்லயும் ஒரு வசனம் கூட அவங்களுக்கு மிஸ் ஆக ஷார்ப்பா இருப்பாங்க, அவங்க ஹாஃபில். அதே மாதிரி ஹப்ஸா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், அவங்க ஹாஃபில். உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க ஹாஃபில். இப்படி வந்து பெண்களும் கூட ஏராளமான ஹாஃபில்கள், அனஸ் பின் மாலிக் எல்லாரும் நிறைய ஹாஃபில் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நாம பார்க்கிறோம். இதற்கெல்லாம் அடுத்தபடியாக இப்ப ஹாஃபில் ஆயிட்டாங்க. குர்ஆனை வந்து உள்ளத்துல எல்லாரும் பதிவு வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ரசூல்ல இன்னொரு ஏற்பாடு பண்றாங்க. என்ன ஏற்பாடுன்னு சொன்னா, குர்ஆனை வந்து எழுதணும். வஹி வந்து குர்ஆன் என்று எது வருகிறதோ அதை எழுத்து வடிவமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் போதே ஒரு வசனம் இறங்கிவிட்டால் அதை எழுத்தர்கள் மூலமாக எழுதி வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கினார்கள். இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இந்த இவங்களுக்கு பேர் தான் குத்தாபுல் வஹின்னு சொல்லுவாங்க. காத்திபுல் வஹி, குத்தாபுல் வஹின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வஹி எழுத்தாளர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து இந்த எழுத படிக்க தெரியாதுல்ல, எழுத படிக்க தெரியாததுனால எழுத படிக்க தெரிஞ்சவங்க கம்மியா இருந்தாங்க. கம்மியா இருந்தவங்களை எல்லாம் தனது மார்க்க அறிவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ,
யாரு சொன்னா சரியா செய்வாங்களோ அவங்களை எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு அமைச்சர்கள் எப்படி, ஒரு முதல்வர் எப்படி அமைச்சர்களை பக்கத்துல வச்சுக்குவாரு, மினிஸ்டர்களை, அந்த மாதிரி காத்திபுல் வஹி இருக்காங்கல்ல, வஹி எழுத்தார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வச்சுக்குவாங்க. அதற்கு உதாரணம், அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுத படிக்க தெரிஞ்சவங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல அவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுத படிக்க தெரிஞ்சவங்க. அதே மாதிரி முஆவியா அவர்களை பத்தி சொல்லணும்னா அபூ சுஃபியான் அவங்களுடைய மகன். அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருல, மக்காவுல ஏத்துக்கிட்டு மதீனாவுக்கு வர்றாரு. வந்தா மதீனாவுல யாருமே அவரை மதிக்கல. மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மதீனாவுக்கு அவர் ரசூலா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாரு. ஆனா மதீனாவுல யாருமே ஒரு கோபமா பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்கன்னா, அவரை பண்ண அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காரு. வாழவே உடல முஸ்லிம்களை ரொம்ப அட்டூழியம் பண்ணிருக்கு. ஏதாவது ஒரு மன்னர் வந்தாருன்னு சொன்னா பல பேர் என்ன செய்வாங்க, லெட்டர் போட்டு விட்டுருவாரு. போட்டு இந்த மாதிரி முஸ்லிம்கள் இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அட்டூழியம் பண்றாங்கன்னு போட்டு விட்டுருவாரு. அவங்க படம் எடுத்து இங்க வந்துருவாங்க, தொல்லைக்கு மேல தொல்லை. அப்ப அதனால பாதிக்கப்பட்டவங்க, அண்ணனை இழந்தவங்க, தம்பி இழந்தவங்க, தந்தை இழந்தவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காதுல்ல. அப்ப இவரை ரொம்ப மோசமா பாக்குறாங்க. ஆனா இவர் பெரிய பிரமுகராச்சு, பேசிக்கா நல்ல மனுஷனா இருந்தாலும் பிரமுகரா இருந்ததுனால அவரை வெறுத்தாங்களா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அநியாயம் பண்ணேன்னா, தப்பெல்லாம் பண்ணேன் உண்மைதான். ஆனா இப்ப நான் திருந்திட்டேன், நான் இனிமே அந்த தப்பை செய்யல. ஆனா மக்கள் என்ன அப்படி பார்க்க மாட்டாங்க, வெறுக்கிறாங்க, சலாம் சொல்ல மாட்டாங்க, மூஞ்சியை கொடுத்து அப்படி திருப்பிக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. மக்காவுல பெரிய ஆளா இருந்தவரு, இப்ப 150 பேர் இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு மதிப்புல இருந்தவரு இங்க யாருமே மதிக்க மாட்டாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு ஒரு 3 கோரிக்கை இருக்கிறது, நீங்க அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 1வது கோரிக்கை என்னன்னா, எனது மகள் உம்மு ஹபீபான்னு அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. அவங்க ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஹிஜ்ரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க. அவங்கள நீங்க திருமணம் முடிச்சுக்கணும். உம்மு ஹபீபாவாகிய எனது மகளை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிட்டா உங்களுக்கு எனக்கு ஒரு குடும்ப சம்பந்தம் ஏற்பட்டுரும். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இவருடைய மகளை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சுட்டா வெறுக்க மாட்டாங்கல்ல, அந்த வகையில ஒரு அன்பு வந்துடும். அதனால நீங்க திருமணம் முடிச்சுக்கங்கன்னு கேட்கிறாரு. சரி, அடுத்து என்னன்னு கேட்பாங்க. அடுத்து என்னன்னா, இந்த என்னோட மகன் முஆவியா, மகளுக்கும் கேட்கிறாங்க, மகனுக்கும் கேட்கிறாரு, அவருக்கும் கேட்பாரு. மகன் முஆவியா இருக்கிறாரு, இவர் எழுத படிக்க தெரிஞ்சவர். இவரை நீங்க என்ன செஞ்சுக்கங்கன்னா வஹி எழுத்தாளரா வச்சுக்கோங்க, இவர் நல்ல விவரமானவருங்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, நான் ஒரு படை தளபதியா இருந்தவன் தான். இப்ப இஸ்லாத்துக்கு எதிர நிறைய போர்க்களத்துல பங்கு பெற்று இருக்கிறேன், முஸ்லிம்கள் பல பேரை கொண்டிருக்கிறேன். ஆனா இப்ப நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீங்கள் அடுத்து வரக்கூடிய எந்த போரா இருந்தாலும் எனக்கு இந்த தளபதிங்கிற ஒரு பொறுப்பை கொடுங்க, எனக்கு கீழே சஹாபாக்களை வைங்க, பிற தோழர்களை வைங்க, நான் தலைமை இயங்கி நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா நான் இதை செய்யறேன், போர்க்களத்துல எதிரிகளுக்கு எதிராக நான் போராடுகிறேன் அப்படின்னு அவர் பொறுப்பு கேட்கிறாரு. பிராயச்சித்தமா கேட்கிறாரு. வேணும்னு கேட்டா அது வேற, ஆசைப்பட்டு கேட்கறது வேற. இதை செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் 3மே ஏத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. இவர் பிரமுகரா இருந்தவர், இப்ப யாரும் மதிக்க மாட்டாங்க, வைக்கிற கோரிக்கை கொஞ்சம் நியாயமாக இருக்கிறது, நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் என்று சொல்லி 3 கோரிக்கையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த 3 ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த மறைஞ்சிருச்சு. அபூ சுஃபியான கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாங்க, கண்ணியமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எதற்கு இங்க சொல்றோம்னா, ஒரு வஹி எழுத்தாளர்னு ஒரு ரேஞ்ச் கிடைக்குது பாருங்க. முஆவியாவுக்கு, முஆவியா அவர்கள் அவங்களுக்கு அந்த ரேஞ்ச் கிடைக்குதுல, அதற்கு ஒரு அம்சமாக என்ன செய்யலாம், இந்த வஹி எழுத்தாளர்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். எதுல எழுதுவாங்க? வஹியை எழுதுறதுன்னு சொன்னா, இப்ப பேப்பர்ல எழுதுறாங்கல்ல, இந்த மாதிரி எழுத மாட்டாங்க. ஏன்னா பேப்பர் கிடையாது, காகிதம் கிடையாது. அதனால அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, தோள்கள்,
மிருகங்களினுடைய தோள்கள் இருக்குல்ல அதில் எழுதுவாங்க. எல்லாமே வெள்ளை நிறம் ஆக்கிடுவாங்க, பதப்படுத்தப்பட்டு வெள்ளை நிறம் ஆக்கிடுவாங்க. வெள்ளை நிறம் ஆக்கினாதான் கருப்பு மையை வச்சு எழுத முடியும். அதனால எதுல எழுதினாலும், ஒரு மரக்கட்டையில் எழுதினாலும் சரி, கல்லுல எழுதினாலும் கல்ல வெள்ளை நிறம் ஆக்கிடுவாங்க, ஆக்கிட்டு அதுல எழுதிடுவாங்க. அப்படி தோள்கள்ல எழுதக்கூடிய பொருளாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. பட்டைகள், மரப்பட்டை இருக்குல்ல, நல்ல ஸ்ட்ராங்கான மரப்பட்டையில எழுதக்கூடிய பொருளாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. பலகை, மரப்பலகையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எலும்பு இருக்குல்ல, விலங்குகளினுடைய எலும்பு, இத ஆட்டு எலும்பு, மாட்டு எலும்பெல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் எழுதக்கூடிய, குர்ஆனை எழுதக்கூடிய பொருளாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். கற்கள்ல வெண்மையான கற்கள் இருக்கும் இல்லையா, இதையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நாம பார்க்கிறோம். அப்ப வஹி எழுத்தாளர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி பல சஹாபாக்கள் எழுத படிக்க இதுலயும் ஏமாத்தினவங்களா இருக்கிறாங்க. ஒரு யூதர் என்ன செய்வாங்கன்னா, யூதர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுப்பாங்க, இந்த மாதிரி இவரை இவர் கூடயே முஸ்லீம் மாதிரி சேர்ந்து நம்ம வஹி எழுத்தாளரா மாறி நம்ம இவரே கவுத்துறணும் என்று யூதர்கள் ஒரு முடிவெடுத்து ஒருத்தவனை அனுப்பி விடுவாங்க. அவன் ரசூல்லா கிட்ட இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுவான், எனக்கு எழுத படிக்க தெரியும், நான் வஹி எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ரசூல்லா வச்சிருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி முர்த்ததாய் போயிடுவான். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தவன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வரல, முனாஃபிக்கா வந்தவன். அதனால வேணும்னு வஹி எழுத்தாளருங்கிற பொறுப்பை கேட்டுட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு முர்த்ததாய் திருப்பி யஹூதியா மாறிடுவான். மாறிட்டு பக்கரா, ஆல இம்ரான்லாம் முகமதுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன், ஏன்னா அவங்க யூதர்கள்லாம் எழுத படிக்க தெரிஞ்சவங்க. அதனால அவங்க சொன்னா கல்வியாளர்கள் சொன்ன மாதிரி பாப்பாங்களா, நான் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன் சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஒரு நாள் அவன் இறந்து போயிடுவான், அவனை போயிட்டு புதைப்பாங்க, உடல் கூட என்ன செய்யாது, மண்ணை ஏத்துக்காது, வெளியில துப்பிடும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். இப்படியும் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இப்போ குர்ஆன் நம்ம கிட்ட இப்ப கையில இருக்குது, எழுத்தா ஒரு ஹார்ட் காப்பியா ஒரு புத்தகமாக இருக்கிறது. இது எப்படி வந்துச்சு என்றால், ரசூலுல்லாஹ் காலத்திலேயே எழுத்தாக்கிட்டாங்க. ஆனா எழுத்தாக்குனதெல்லாம் எப்படின்னு சொன்னா, வசனம் இறங்குதுல்ல, இப்ப 2 வசனம் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 வசனத்தை பலகையில எழுதி வச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 100 வசனம் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, 100 வசனத்தை தோல்ல எழுதி வச்சுக்குவாங்க. அப்புறம் 50 வசனம் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, 50 வசனத்தை ஒரு பானை மாதிரி ஒரு பொருளை எழுதி வச்சுக்குவாங்க. இப்படித்தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல எழுத்தாக இருந்தது உண்மை. ஆனால் எழுத்தாக இருந்ததுல இது முதல் அத்தியாயம், இது 2வது அத்தியாயம் இல்ல. அதே மாதிரி இந்த அத்தியாயத்துக்கு அப்புறம் இது, இந்த வசனத்துக்கு வசனங்கள் வரிசையா இருக்கும். ஏன்னா வசனங்களை ரசூலுல்லாஹ் இதை முன்னாடி வைக்கணும், இதை பின்னாடி வைக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த வசன வரிசைகள் மாற்றப்பட்டிருக்காது. ஆனா அத்தியாயங்கள்லாம் மாறி மாறி இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருந்தாலும் சில நேரத்துல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த வஹி எழுத்தாளர்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 10 பேர்ல ஒரு வஹி இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வசனம் இறங்குது. இந்த 2 வசனத்தை 10 பேரையும் கூப்பிட்டு சொல்றாங்கன்னா, 2 பேர் ஊர்ல இல்ல, மதீனாவுல இல்ல, ஏதோ ஒரு வியாபாரத்துக்கு வெளில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 8 பேர் தான் அந்த வசனத்தை எழுதுவாங்க. அவங்க ஊர்ல இருந்து வர்றாங்க, இவங்கல இருந்து 8 பேர்ல யாராவது வெளியூர் போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகும், இவங்க எழுதியிருப்பாங்க. இவங்க எழுதின வஹி எழுத்தாளர்கள்லயே ஒரு வஹி எழுத்தாளர் எழுதிய வசனங்கள் சில நேரத்துல இவர்கிட்ட இருக்காது. ஆனா எல்லாமே எழுதப்பட்டுருச்சு. எழுதப்பட்டா கூட இவர்களுக்குள்ளேயே சில வசனங்கள் அவங்கதான் அதை முழு குர்ஆன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ள ஒரு வஹி எழுத்தாளர் என்ன செய்வாரு, நம்ம எழுதுனதுதான் குர்ஆனு அப்படின்னு நினைச்சுக்குவாரு. இன்னொரு வஹி எழுத்தாளர் என்ன செய்வாரு, நாம எழுதுனதுதான் குர்ஆன்னு அவர் நினைச்சுக்குவாரு. இப்படி ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது இல்ல. ஏன்னா அவர் வசனத்தை ஓதுவாரு, அதை நான் எழுதவே இல்லைன்றுவாரு. அப்ப குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அதை எழுத்துற முறையை வச்சுட்டாங்க. எழுதுனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் எந்த ஏற்பாடு பண்ணல, எழுத்து முறையை வச்சுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அபூபக்கர் அவங்கள்ட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மரணிச்சிடுறாங்க, அந்த நிலையிலேயே மரணிச்சிடுறாங்க. மரணிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கலீஃபா யாரு, அபூபக்கர். அபூபக்கர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த விஷயத்துல கவனம் செலுத்தல. அவங்க ஆட்சியை கைப்பற்ற, அதாவது காப்பாத்துறது பெரிய விஷயமா இருந்துச்சு. பெரிய ஒரு கலவரம் மாதிரி இருக்கிறதுனால அதை காப்பாத்துறதுல கவனம் செலுத்துறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நபின்னு ஒரு பையன் ஒருத்தவன் இருந்தான், முசைலமா என்று சொல்லி, ரசூலுல்லாஹ் காலத்துல நபி என்று சொல்லி தன்னை சொல்லி கொண்டிருந்தாங்க.
அவனை எதிர்த்து ஒரு படையை அனுப்பி அவன் தோற்கடிக்கப்பட்டுருவான். யமாமா போர்னு அந்த போருக்கு பேரு. அதுல ஹாஃபில்கள் ஒரு 70 பேர் போயிருப்பாங்க. அவங்கள அவன் கொன்றுவாங்க. போர்ல இறந்து போயிருவாங்கல்ல, ஹாஃபில்கள் இறந்து போயிருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹாஃபில்கள் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்படாத சூழ்நிலை ஏற்படும். அதனால மொத்தமாக ஒரு பல தடவை சொல்லி அப்புறம் அன்சாரியோட என்ன செய்வாரு, இந்த பணியில் ஈடுபட்டு மரணித்த ஒரே வருடத்துல எல்லா சூறாக்களும் தொகுக்கப்பட்டு தனித்தனியாக இருக்கும். அல்-பக்ரா, இது அல்-ஃபாத்திஹா, இது அல்-மாஇதா. இப்படி ஒரு சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹ் காலத்துல நடக்குது என்றால், இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் மௌத்தா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உமர் அவர்களுடைய ஆட்சிக்காக ஒரு 12 வருஷம் வருகிறது. அதுல ஒரு பிரதி இருந்துச்சு, காப்பி எடுக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இப்ப நான் சொல்ல போறது குர்ஆன். இந்த குர்ஆன் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலே தூக்கப்பட்டுச்சு. பல பிரதிகள் எடுக்கிறாங்க. பிரதிகள் எடுத்து ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்கு அனுப்புறாங்க. பல துருக்கிக்கு ஒண்ணு அனுப்புறாங்க, ரஷ்யாவுக்கு ஒண்ணு அனுப்புறாங்க, கான்ஸ்டான்டினோபிளுக்கு, இப்படி எல்லா இடத்துக்கும் எங்க எல்லாம் விரிந்த சாம்ராஜ்யங்கள் இருந்ததோ எல்லாத்துக்கும் ஒரு காப்பி இப்படி வந்துருச்சு. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க செஞ்ச இந்த பணிதான் ரொம்ப பிரம்மாண்டமான, ரொம்ப முக்கியமான பணி. இப்போ கூட ரஷ்யாவுல தாஷ்கண்ட் என்ற அந்த மியூசியத்துல நம்ம அந்த குர்ஆனுடைய பிரதி பார்க்கலாம். ஆனா அதுக்கும் நம்ம இப்ப கையில வச்சிருக்கோம்ல, இந்த குர்ஆனுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அதுல இல்லாத விஷயத்துல சேர்த்து விட்டுருக்காங்க. என்னென்ன சேர்த்து இருக்கிறாங்கிறத நம்ம ஷார்ட்டா பாத்துருவோம். என்னடா என்ன பண்றாங்க, இப்ப குர்ஆன 30 ஜுஸுங்கிறோம். குர்ஆன் என்ன செய்யறோம், 30 ஜுஸுன்னு சொல்றோம்ல. இந்த 30 ஜுஸுங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன செய்யல, கிடையாது. இதே குர்ஆன் தான் 30 ஜுஸுங்கிறது எப்போ வருதுன்னா பிற்காலத்துல தான் வருது. ஏன் வருகிறது என்றால், நம்ம அதாவது ஒரு மாசத்துக்கு 30 நாள், இந்த 30 நாள்ல குர்ஆனை முடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா குர்ஆனை 30 பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி குர்ஆனை மொத்தமா வச்சு 30 பாகமா பிரிச்சு அப்படி வந்ததுதான் இந்த 30 ஜுஸு. ரசூலுல்லாஹ் பிரிச்சது கிடையாது. நமக்கு வசதிக்காக என்ன செய்யறாங்கன்னா 30 நாள்ல குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிறதுக்காக இதை பிரிக்கிறாங்க. இது ஒண்ணு தப்பு கிடையாது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்ததாக என்ன செய்யறாங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, ருக்கூன்னு இருக்கும், ஐன் ஐனா இருக்கும்ல. குர்ஆன் ஓதுனீங்கன்னா ஐன் ஐனா போட்டிருப்பாங்க. இந்த ஐன் ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது, அந்த எழுத்துல கிடையாது. இந்த ஐன் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனை 2 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள ஓதி முடிக்கணுங்கிறதுக்காக 558 ஐன் இருக்கும். ஒரு குர்ஆனை எடுத்துக்கொண்டால் ஐன் எத்தனை இருக்கும், 558 ஐன் இருக்கும். இந்த 558 ஐன் எதுக்குன்னு சொன்னா, குர்ஆனை நம்ம ஓதுவதாக இருந்தால் அது 1.5 வருஷத்துக்குள்ள முடிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், இப்படி முடிக்கணும் என்ற கணக்குல அது குறிப்பிட்ட ஐனை போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா சஜிதா அடையாளங்கள் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தீர்களானால் பல பள்ளிவாசல்கள் என்ன செய்யறாங்க, சஜிதா அடையாளங்கள் வைக்கிறாங்க.
இந்த சஜிதா அடையாளங்கள் வந்து 14 இடத்துல சஜ்ஜா செய்வாங்க. 14 இடத்துல சஜ்ஜா செய்வது மார்க்கத்துல கிடையாது. சஜிதா செய்வதுன்னா ஓதிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு நேரம் சஜ்ஜா போவீங்கல்ல, அந்த மாதிரி சஜிதா திலாவத்துடைய வசனங்கள் குர்ஆன்ல 14 இருக்கிறது என்று நம்புவது தவறு. ஏன் தவறு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 அத்தியாயத்துக்கு தான் சஜ்ஜா பண்ணியிருக்காங்க, 14 அத்தியாயத்துக்கு சஜ்ஜா பண்ணல. சூரத்துல் நஜ்ம், சூரத்துல் ஸாத், சூரத்துல் அலக், சூரத்துல் இன்ஷிகாக், இந்த 4 அத்தியாயத்திற்கு மட்டும்தான் சஜ்ஜா செய்ய வேண்டுமே தவிர 14 அத்தியாயம் சொல்லி செய்யறாங்கல்ல, இதெல்லாம் மதுஹப் பேஸ்ல வந்தது. ஷாஃபி மதுஹப்ல ஒரு அத்தியாயம் சேர்த்து விட்டாங்க, ஹனஃபி மதுஹப்ல ஒரு சேர்த்து விட்டாங்க. இவங்கெல்லாம் மதுஹப் விட முடியாம இந்த 14 அத்தியாயத்தையும் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதனால சஜ்ஜா செய்வதாக இருந்தால் ரமலான்ல தொழுகை வைக்கக்கூடிய இமாம்கள் கவனமாக வைக்கணும். இந்த 4க்கு தான் சஜ்ஜா செய்யணும், மற்றதுக்கு செய்யக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக குர்ஆன்ல வந்து நீங்க என்ன பண்ணுவாங்க, நிறுத்தல் குறிகள் வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல வந்து சாதுன்னு சின்னதா போட்டிருக்கும், ஒரு இடத்துல மீம்னு, இன்னொரு இடத்துல வந்து காப்பும் போட்டிருக்கும். கேட்டா இது வந்து இந்த இடத்துல நிப்பாட்டணும், இந்த இடத்துல நீக்கணும், இந்த இடத்துல நிறுத்தணும், இங்க ரசூல் நிறுத்தினாங்க, இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தினாங்க, நிறுத்தக்கூடாது, இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. குர்ஆனை வந்து ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க, மூச்சு விட முடியல, நிறுத்திக்கலாம், எங்க வேணாலும் பாதி ஆயத்து ஓதும்போது கூட நிப்பாட்டலாம். எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அதனால இதெல்லாம் பிற்காலத்துல வந்திருக்கிற ஒரு தகவலுக்கு தான் விரிவா சொல்லலாம், சுருக்கமா சொல்றேன். அடுத்தது மக்கி மதனிங்கிறாங்க இல்ல, இந்த மக்கி ஏன் தப்புன்னா, மக்கினா என்ன, மதீனாவுல இருக்கிறப்ப இறங்கி எதுங்கிறாங்க, மக்காவுல இறங்கி மக்கா பக்கராவை வந்து மதீனாங்கிறாங்க. பக்கராவுல சில வசனங்கள் மக்காவுல இறங்கி இருக்கும், அதே போன்ற சில வசனங்கள் மதீனால இறங்கி இருக்கும். ஒரே அத்தியாயத்துல 2 மக்கி மதனி 2மே இருக்குது. அப்ப எதை போடுறது? சில அத்தியாயங்களை எடுத்துக்கொண்டால் மதனியாக இருக்கும், மதனிய மக்கின்னு போட்டிருப்பாங்க, மக்கிய மதனின்னு போட்டிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா மக்காவுலையும் மதீனாவுலையும் இறங்காத இல்லாத சில இடங்கள் இருக்குல்ல, அங்கேயும் குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கு, அதை மக்கினும் போட முடியாது, மதனியும் போட முடியாது, எதுல போடுவாங்க? அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மக்கி மதனி கான்செப்ட் என்ன கிடையாது, அது வந்து 100% ட்ரூ கிடையாது. 1-2 கரெக்டா இருக்குமே தவிர மற்றதெல்லாம் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. அதற்கு அடுத்ததாக இந்த ரொம்ப முக்கியமான மேட்ரு இது என்னன்னா, இந்த 7 கிராத்துன்னு ஒரு கூட்டம் தெரியுது, சபா கிராத்துன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, குர்ஆனை வந்து 7 விதமாக ஓதலாம். சபகாரின்னு ஒரு பைத்தியக்கார கூட்டம், குர்ஆன்ல விளையாடக்கூடிய அக்கிரமம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமாக தான் உங்களை பார்க்கணும். வன்னஜிமி இதா ஹவான் இருக்குது, வன்னஜிமி இதா ஹவேன் ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இருக்குது, மலிகி யௌமித்தீன் ஓதுவாங்க இஷ்டத்துக்கு. குர்ஆனை வந்து அல்லாஹ் ஓசை வடிவத்துல இறக்கலாம். ஓசை வடிவம் ஒரு வடிவம் தானே, எதுக்கு 72 ஓதுற? ஒரு வடிவத்தில் இறங்கினால் ஒரு வடிவத்துல தானே ஓதணும். ஏன் வந்து 7ஆ ஓதுறாங்கன்னா, வட்டார மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இப்ப மதுரையில ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, இந்த பேர்ணாம்பட்டில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, இப்படியே வந்து நீங்க சென்னையில போனீங்கன்னா அங்கே வேற மாதிரி பேசுவாங்க, கன்னியாகுமரிக்கு போனா அங்கே வேற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி அரபுல வட்டார மொழிகள் இருக்கும். இந்த வட்டார வழி மாதிரி குர்ஆனை ஓதுறது, இப்படி ஓதுவது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாலும் இப்ப அது அழிஞ்சு போச்சு. அதனால இப்ப வந்து சபோக்காரின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் இஷ்டத்துக்கு ஓதுனானே, ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. உலகம் முழுக்க ஒரே முறைதான், குறைஷிகளுடைய வழக்கப்படிதான் குர்ஆன் இறங்குச்சு. அந்த முறைப்படிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினார்கள். அந்த முறைப்படி மட்டும்தான் குர்ஆனை ஓத வேண்டும், இதை வழங்கிக் கொள்ளணும். இதுக்கு இறுதியாக வந்து ஹதமுல் குர்ஆன் துஆ, குர்ஆனை நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துஆ போட்டிருப்பாங்க. அதாவது அல் அலிஃபி பில் அலிஃபி உல்ஃபத்தன் பில் பாஇ பரக்கத்தன் பித்தாயி தௌபத்தன் பித்தாயி சவாப்னு சொல்லி, அலிஃபை கொண்டு எனக்கு உல்ஃபத் இணைப்பை கொடு, பாவை கொண்டு பரக்கத்தை கொடு, தாவை கொண்டு தௌபாவை கொடுன்னு கேட்பாங்க. இது வந்து ஓதலாட்டினா பாவமா நினைக்கிறாங்க. குர்ஆன் ஓதிட்டு அந்த சத்தமு துஆ ஓதலாட்டினா என்னது, குர்ஆனே முழுமை பெறலங்கிறாங்க.
இது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல இந்த துவா கிடையாது. அந்த துவாவும் ரொம்ப டேஞ்சரான துவா. அல்லாஹ் கிட்ட போய் கேட்க கூடாது. அலிஃப கொண்டு எனக்கு உல்ஃபத்தை கொடு, பாவ கொண்டு பரக்கத்தை கொடு, ஜீம கொண்டு ஜமால கொடு. ஜீம்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, ஜீம்னா அந்த எழுத்து ஜீமு, அதுல ஜமால் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஜீம கொண்டு எனக்கு அழகு கொடு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்கறதா இருந்தா திமிரா இல்லையா? இது இப்படி கேட்க கூடாது. ஜீமுங்கிற எழுத்துல ஜமால் மட்டும்தான் இருக்கா? ஜஹலும் இருக்குல்ல, ஜஹல்னா மடமை. ஜமால கொடுன்னு, அதாவது ஜீமுங்கிற எழுத்துல பல விஷயங்கள் பல வார்த்தைகள் இருக்குது. அதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எழுத்தை வச்சுக்கிட்டு இதை கொடுன்னு அல்லாஹ் கிட்ட கேட்கறது, அது மட்டும் இல்லாம இந்த இந்த அர்த்தத்துல கொடு என்று கேட்பதெல்லாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிற முறை கிடையாது. பணிவா கேட்கணும். இதை வச்சுக்கிட்டு அதை கொடு, அதை வச்சுக்கிட்டு இதை கொடு என்று ஆணவத்தோட கேட்கக்கூடிய ஒரு அர்த்தத்துலதான் அந்த கதமுல் குர்ஆன் துஆ இருக்கிறது. அதனால இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறோம் என்றால், இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, நாம குர்ஆனை பத்தி ஓதுறோம் வைக்கிறோம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த குர்ஆன் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும், அதுல பிற்காலத்துல அந்த வசதிக்காக செய்யப்பட்ட செய்திகள் எல்லாம் குர்ஆன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 30 ஜுஸு குர்ஆன் நினைக்கிறாங்க, இந்த சபூஅத் குர்ஆன் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தெளிவான பார்வை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாம இதையெல்லாம் தெரிந்து கொண்டோம். இதை புரிந்து கொண்ட மக்களாக குர்ஆனை ஹாஃபிலா இருந்தா மட்டும் பத்தாது. இந்த மாதிரியான ஒரு பொது பார்வை, குர்ஆன்னா இல்மாக, அது அறிவு கடல், அதனுடைய அர்த்தங்கள் ஒண்ணு உலகத்துக்கு வழிகாட்டி என்ற அடிப்படையில் குர்ஆனை அணுக வேண்டும். வெறும் மந்திர வார்த்தைகளாக என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை அணுகக்கூடாது என்ற ஒரு பார்வையில் தான் இந்த அம்சங்களை எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்ட மக்களாக வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.